ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு கீரை. ஸோ பருப்பு கீரையில் பார்த்திங்கன்னா விட்டமின்கள், தாதுக்கள், ஒமேகா 3 போன்ற அதிக சத்து இதில் இருக்குது. ஊட்டச்சத்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கீரையில் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம குடலில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் இது நீக்கக்கூடியது. குடல் புழுக்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா இது வெளியேற்றும். ரொம்ப ஆரோக்கியம் தன்மை கொண்டது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா விட்டமின்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கீரையில் பார்த்திங்கன்னா கீரை கடைஞ்சல் நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு கட்டு பருப்பு கீரை நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா நம்ம வாஷ் பண்ணிடணும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இந்த கீரையில் பார்த்திங்கன்னா கீரை தண்டு, கீரை இது எல்லாமே நம்ம கடைய போகிறோம். ஸோ அதனால் நான் நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கினேன். ஸோ இந்த தண்டில் பார்த்திங்கன்னா நல்ல நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இது. ஸோ இதில் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 1 வெங்காயம், 8 பூண்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் துவரம் பருப்பு 50 கிராம் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் ஒரு குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் கீரை அதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கீரை இதில் குக்கரில் சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கீரை நான் குக்கரில் போட்டு ஸோ நான் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஜாப் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது நான் ஒரு ஆன்லைன் ஜாப் சொல்கிறேன். அது என்னன்னா, இந்த நம்பர் ரைட்டிங், பேப்பர் ரைட்டிங் சொல்லி ஜாப் இருக்குது. அதுவும் ஃபேக்கு தான், யாரும் நம்பாதீங்க. ஏன்னா அது எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டோட அக்கா நம்பர் ரைட்டிங் ஒர்க்கு ஜாயின் பண்ணி சேர்ந்தாங்க. ஸோ அது 1 மந்த் கூட இருக்கல, அந்த ஆஃபீஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் 100% ஃபேக் தான், யாரும் நம்பாதீங்க. ஸோ இப்போ நான் கீரை எல்லாமே சேர்த்துட்டு இப்போ நம்ம தக்காளி எடுத்து இருந்தோம் இல்லைங்களா, அது கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம இதில் பார்த்திங்கன்னா இந்த கீரையில் பொரியல், கடைச்சல் எல்லாமே செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். பூண்டு சேர்த்துடலாம். 8 பல் பூண்டு நம்ம சேர்த்துடலாம். ஸோ பொரியல், கடைஞ்சல் எல்லாமே செய்யலாம். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தோன்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கீரை நம்ம சாப்பிட்லாம். இது முடி உதிர்தல், முடி பிரச்சனை, ஸோ அதெல்லாம் இது கட்டுப்படுத்தும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடுறேன். வீக்லி 2 டைம்ஸ் இதை கீரை சாப்பிட்லாம். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடுறேன். ஸோ தேவையான அளவு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துடுறேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம மூடிட்டு ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம இதை கடைஞ்சல் செஞ்சிடலாம். நான் புளி ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டில் சேர்த்துப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு கீரை, தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வெந்துட்டுருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இது கடைஞ்சிடலாம். நல்லா கடைஞ்சிடணும். ஈஸியாக கடைஞ்சிடல, இது ரொம்ப கஷ்டப்பட்டு கடைய வேண்டியதில்லை. நல்லா வெந்துட்டுருக்கோம், நம்ம ஈஸியாக கடைஞ்சிடலாம். இப்போ நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா மஷ் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஸோ அது நம்ம இந்த கீரையில் நம்ம சேர்த்துடலாம். ஓகேங்களா? அந்த இது இல்லாமல் அந்த தண்ணி மட்டும் சேர்த்துடலாம். ஸோ ஏன்னா அந்த புளியில் நார், ஓடெல்லாம் இருக்கும், அது சாப்பிட்டா நம்ம தொண்டையில் மாட்டிக்கும். ஸோ அதனால் நான் அந்த தண்ணி மட்டும் சேர்த்துட்டேன். சரிங்களா? தேவையான அளவு 1 டீஸ்பூன் நான் சால்ட்டு
சேர்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுடணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் கடைஞ்சி விட்டுடணும். ஏன்னா புளி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். ஸோ இப்போ வந்து கடைஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நல்லா தாளித்து வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு எல்லாம் நல்லா தாளித்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும்.